பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அமைதியும் உரித்தாகுக. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கடந்த ஒரு வார காலம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து உம்முடைய அன்பை இரக்கத்தை எங்கள் மத்தியில் வெளிக்கொணர்ந்து உம்முடைய பாதையில் நாங்கள் பயணத்தை மேற்கொள்ளவும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்விலும் செய்த நன்மைகளை இந்த நாளில் நாங்கள் நினைத்து பார்க்கவும், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர முடியவில்லை என்று சொன்னாலும் ஒரு சிலராக உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், மற்றும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் தங்களுடைய இல்லங்களில் இருந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும்
இந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமையடைய ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். இந்த தொழுகையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ் உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து கீர்த்தனைகளில் 72வது கீதத்தை பாடுவோம். கீதம் எண் 72. பூமியும் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்ற பாடலை பாடுவோம். கீதம் 72. நின்றவாறே முறை முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 91ஆம் சங்கீதம். 91ஆம் சங்கீதத்தை நாம் முறை முறையாக படிப்போம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன்
சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. தொடர்ந்து நின்றவாறே இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்கும்படியவைகளே. ஆமென். அமருங்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய மத்தேயு என்பவர்களது நற்செய்தி நூல் அதிகாரம் 18 வசனங்கள் 1 தொடங்கி 9 வசனங்கள் முடிய. மத்தேயு அதிகாரம் 18 வசனம் 1 தொடங்கி 9 வசனங்கள் முடிய படிக்கிறேன், கேளுங்கள். அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு
இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ. இடர்கள்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினிலேயே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நகரத்திலேயே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்பதே படிக்க வேண்டிய திருமறை பகுதி. படித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். இறைவேண்டல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்த இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். 2021 ஆண்டு இந்த 9வது மாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த இக்கட்டான கால சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல பாதுகாவலை ஆண்டவர் எங்களுக்கு தந்து உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுத்தின தயவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, திருச்சபையில் உம்முடைய பிள்ளைகளாகிய எல்லோரும் இணைந்து வர முடியவில்லை என்று சொன்னாலும் ஒரு சிலராக உம்முடைய சமூகத்திலேயே கூடி வரவும் மற்றும் அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் இந்த தொழுகையில் பங்கெடுக்க ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்தில் அன்புக்குரிய பிள்ளைகள் என்னென்ன நோக்கத்தோடு ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றார்களோ ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகளுடைய நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற ஆண்டவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலேயே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்திலேயே நாங்கள் வாழுகுவது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். ஆம் தந்தையே, பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புகின்ற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் தேவை என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் உணர்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலேயே ஆண்டவரே, இந்த மாயை உலகத்திலேயே பாவத்தில் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு பாவத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலையினை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த உலகம் தீமையில் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, எல்லா மக்களும் தீமையான அந்த நிலைமையிலிருந்து நன்மையான ஒரு வாழ்வுக்கு நேராக கடந்து வர இந்த உலகத்தில் நன்மை எது தீமை எது என்பதை எல்லாரும் அறிந்து ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை நன்மையான வாழ்வு என்பதை புரிந்து நன்மையான வழியில் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. இந்த இக்கட்டான கால சூழ்நிலையை ஆண்டவர் அறிவீர். ஆண்டவரே, எல்லோரும் தங்களுடைய இயல்பு நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றீர். இந்த நாட்களில் ஆண்டவரே, எல்லா மக்கள் மத்தியிலும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
எல்லா மக்களும் தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு, எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய கல்வி சாலைக்கு சென்று கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, எல்லோரும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம் தந்தையே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பீராக. எங்கள் மீது ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த இக்கட்டான காலகட்டம் முற்றிலுமாக மாறி ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய வழியை எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரை கல்வி சாலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் தேவையான பாதுகாவலை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரை எல்லா பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட, ஆண்டுடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, நல்ல முறையில் கல்வி கற்று அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. மற்றும் பிள்ளைகளுடைய ஆண்டவரே அந்த கல்வி சாலைகளெல்லாம் திறக்கப்பெற்று எல்லா பிள்ளைகளும் கல்வி சாலைக்கு சென்று கல்வியை கற்று ஞானத்தில் விருத்தி அடைய ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். எல்லா ஆசிரியர்களுக்காக, இதர பணிவிடையாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரோடும் ஆண்டுடைய கிருபை நிறைவாக தங்கி இருக்கட்டும். தங்களுடைய பணிவிடைகளை செய்கின்ற பொழுது ஆண்டுடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மற்றும் பலவிதமான முறைகளில் தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய கடமைகளை நல்ல முறையில் செய்வதற்குரிய சுகத்தை தாரும், பலத்தை தாரும், நல்ல பாதுகாவலை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்புகளை தருவீராக. இன்னும் பணிகளிலேயே உயர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உயர்வை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூரமான இடங்களிலேயே பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம் தந்தையே, நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எல்லா பிள்ளைகளோடு ஆண்டுடைய கிருபை தங்கியிருக்கட்டும். தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப ஆண்டவரே பணி இடம் மாற்றங்கள் பெற்று நம்முடைய கடமைகளை செய்ய, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, விலகினங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த காலகட்டத்தில் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே விஷ காய்ச்சலினால் அவதிப்படுகிறதை ஆண்டவர் காண்கின்றீர். அநேக பிள்ளைகள் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் விலகினங்களோடு இருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றீர். ஒவ்வொரு பிள்ளையுடைய விலகினங்களை ஆண்டவர் மாற்றுவீராக. நல்ல சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் குறிப்பாக எங்களுடைய திருச்சபையை சார்ந்த ஆண்டவரை திருமதி ரத்னபாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமதி ஜீவ ரத்னம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமதி புஷ்பபாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திரு ஜே சிம்சோன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகள் பலகீனத்தோடு காயத்தோடு ஆண்டவரை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர். அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டியதான சுகத்தை ஆண்டவர் தருவீராக. நல்ல சரீர சுகத்தை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். சிகிச்சை முறைகளெல்லாம் அன்பு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த சிகிச்சைகளின் மூலமாக ஆண்டுடைய வல்லமையை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்று தங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் சுகத்தை பெற்று தங்களுடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். எங்களுடைய ஆண்டவரை திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த திருச்சபை இந்த இடத்திலேயே ஆசீர்வாதமாக இருக்கிறத நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த திருச்சபை தொடர்ந்து எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்து ஒரு திருச்சபையாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த இடத்தில் கடந்து வந்து அன்புக்குரிய பிள்ளைகள்
ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்கின்ற பொழுது, ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, தங்களுடைய தேவைகளை எல்லாம் அன்புக்குரிய பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து சொல்லுகின்ற பொழுது, அன்புக்குரிய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு குடும்பத்தில் அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த திருச்சபையை திருப்பணிவிடைகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருகின்ற காலங்களில் வெகு சீக்கிரத்தில் எல்லா மக்களும் இந்த இடத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, துதிப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் எங்களுடைய திருச்சபையின் மூலமாக ஆயர் இல்லம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தீர். இதற்காக அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களால் இயன்ற காணிக்கைகளை, நன்கொடைகளை தன்னுடைய பிள்ளைகள் தந்துதுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றேன். நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் இதற்காக கொடுக்க இருக்கின்ற பிள்ளைகள், இதற்காக ஜெபிக்கின்றவர்கள், உழைக்கின்ற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வெகு சீக்கிரத்தில் நாங்கள் அந்த இல்லத்தை இந்த ஆலயத்திற்கு சொந்தமாக்க ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். திருச்சபையின் மூலமாக தந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தூரமான இடங்களில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய கிராமத்திற்காக ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்திற்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு தலைவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல நல்ல காரியங்களை மக்கள் மத்தியில் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு தலைவர்களையும் ஆண்டவர் செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உண்மையோடு உத்தமத்தோடு தங்களுடைய கடமைகளை செய்ய ஆண்டவர் துணை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த கொரோனா கொள்ளை நோய் மாற வேண்டும் என்கின்ற நிலைமையில் ஆண்டவர் உழைக்கின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலை தாரும். அன்புக்குரிய பிள்ளைகளுடைய முயற்சிகள் ஆண்டவர் இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக அகற்றுகின்ற ஒன்றாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வியை நிறைவு செய்து பணிவிடைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் சந்தித்து ஆண்டவரே தன்னுடைய கல்விகளுக்கு ஏற்ப பணிவிடைகளை நம்முடைய வாழ்க்கையிலேயே சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆதரவற்ற நிலைமையில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் தருவீராக. கடன் பிரச்சனையினால் ஆண்டவரே அவதிப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். இன்னும் ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளோடு காணப்படுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகளோடு ஆண்டவர் செயல்படுவீராக. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி திருமறை எங்களுக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய கவலைகளை, கண்ணீரை யாரிடத்தில் சொல்லுவது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது அன்பு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, வீடு வாசல் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உண்பதற்கு உணவு இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வாகனங்களை ஓட்டுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே, உம்முடைய சமூகம் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சொல்ல ஆண்டவர் துணை தாரும். தூரமான பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் சுகபத்திரமாக நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாரும் வாழ்வு பெற்றிருக்கின்றோம். வாழ்வு பெற்றிருக்கின்ற நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக, பிறருக்கு மாதிரியாக நாங்கள் காணப்பட ஆண்டவர் துணை தாரும். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, திருமண காரியங்கள் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் துணை செய்யும்.
எந்த தடைகளும் இல்லாதபடி ஆண்டவரே, ஆண்டவர் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தாரும். திருமணம் என்னுடைய வாழ்வில்லையே, நடைபெறவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். காரியத்தை ஆண்டவரே நிறைவேற்றுகின்ற ஆண்டவர், அன்புக்குரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நல்ல காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளை செல்வங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அன்று அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளையுடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்ப்பஸ்திரியாளாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்ப்பஸ்திரீகளை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. விலைகினங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டுடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அன்புக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து நல்ல பாதுகாவலை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான ஆசீர்வாத தேவைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதையும். ஆண்டவரே, இயற்கையை ஆண்டவர் எங்களுக்கு சாதகமாக்கி தாரும். நல்ல மழையை ஏற்ற காலங்களில் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயற்கையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி திருமறை எங்களுக்கு சொல்லுகிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி திருமறை எங்களுக்கு சொல்லுகிறது. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இதிலேயே நம்பிக்கையோடு காணப்பட ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவார் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த என்னுடைய காரியங்களை எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த இடத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற உங்கள் அனைவரையும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துவதில், நான் ஆசீர்வதிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். அவனுடைய விருப்பப்படி அவனுடைய சமூகத்தில் நாம் குடும்பமாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் துணை செய்வாராக. இந்த புதன்கிழமை மாலையில் நடைபெறுகின்ற கூடுகையில் எங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற நம்முடைய திருச்சபையின் அன்பர்கள் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமதி ஏ கோல்டன் ஷமி, கணவர் பெயர் ரெஜிராஜன் டீக்கனார் தேம்பராவிளை. 27ஆம் தேதி திங்கட்கிழமை திரு ஹெச் மெர்லின் செட்ரிக் லக்குமைபுரம், திரு பி கிப்சன் கோயிலடி, திரு ஜே லாரன்ஸ் சேரியாவட்டம், ஏ அனுலின் ஜர்ஷா தந்தை பெயர் ஆலிவர் ஜபசிங் சேரியாவட்டம். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எஸ்ஜே அபிஸ்தாத் ராக் தந்தை பெயர் சதீஷ்குமார் தாவூர், திரு ஏ பால்தாஸ் லக்குமிபுரம். 1/10/2021 வெள்ளிக்கிழமை திருமதி எஸ் ஜோஸ்பியுலா, கணவர் பெயர் கெர்பட் ராஜசிங் டீக்கனார் லக்குமிபுரம், திரு டி ஜபனேசகுமார் தந்தை பெயர் தங்கைய பிள்ளவிளை ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. அன்புக்குரியவர்களே,
திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அநேகர் நம்முடைய திருச்சபையை சார்ந்தோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விலகினங்களோடு. நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு அநேக காய்ச்சலால் அவதிப்படுகிறதையும் பார்க்க முடிகிறது. எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை பலத்தை தந்து வழிநடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய நீங்கள் ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பேராய அளவில், அதாவது ஆண்கள் சுகத்தின் சார்பில் திறந்த திருமறை அறிவு தேர்வு, அதாவது 26ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளாக என்னிடமோ நம்முடைய சபையின் ஆண்கள் சங்கத்தினுடைய செயலர் திரு ஆபிரகாம் அவரிடமோ 26ஆம் தேதி நீங்கள் மதியம் 12 மணிக்குள்ளாக அந்த கேள்விக்குரிய விடைகளை நீங்கள் அதாவது எழுதி நீங்கள் தந்து உதவ அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கேள்வியில் ஒரு சிறிய ஒரு மாற்றம். குறுக்கு அந்த எழுத்து போட்டியில் வினாயன் 7, அதாவது அந்த விடையாக வலமிருந்து இடம் தரப்பட்டுள்ள 6 சொற்கள் அல்ல 2 சொற்கள் என்று நீங்கள் கணக்கிட அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 7வது வினாயன், அதாவது 6 சொற்கள் அல்ல 2 சொற்கள் என்று சொல்லி நீங்கள் கணக்கிட அதற்குரிய விடையை நீங்கள் எழுத அன்புடன் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். சேகர அளவில் பிகே தேர்வு, அதற்காக நீங்கள் திருமறையை படிக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்திச்சாதின சுவிசேஷ ஜபக்குழுவின் சார்பில், அதாவது டிஎம்பிபி நெய்யூறு வட்டார விற்பனை விழா 2021 1/11/2021 நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடம் இன்னும் சரியான முறையில் சொல்லப்படவில்லை. அதற்கு போட்டிகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய போட்டிக்குரிய அந்த தலைப்புகள், அதற்கு சம்பந்தமான காரியங்கள் ஓய்வு நாள் பாடசாலை செயலரிடம் நீங்கள் கேட்டு அறிந்து அந்த போட்டிக்காக நீங்கள் ஆயத்தப்பட நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். போட்டி நடைபெறுகின்ற நாள் 1/11/2021 அன்று. அத்தோடு அந்த நன்கொடை ரசீது, நம்முடைய திருச்சபைக்கு 25 அந்த நன்கொடை ரசீதுகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் மக்கள் நீங்கள் அதை வாங்கி இந்த அத்திச்சாதீன சுவிசேஷ ஜபக்குழுவிற்காக நீங்கள் நன்கொடையை தந்து உதவ அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு புத்தகத்தினுடைய அந்த நன்கொடை 200 ரூபாய். அதுவும் ஓய்வு நாள் பாடசாலை செயலிடம் இருக்கிறது. நீங்கள் அதை இந்த நாளிலேயே நீங்கள் பெற்று அந்த நன்கொடையை நீங்கள் கொடுத்து உதவ நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சபையை சார்ந்த சபையின் செயலர் திரு ஜே பீட்டர் ஜோதிநாயகம் அவர்கள் கடந்த பேராய, அதாவது காரிய நிர்வாக குழுவின் சார்பில் மீண்டுமாக இதற்கு முன்பாக அவர்கள் அதாவது மேனேஜராக பணியாற்றிய சிஎஸ்ஐ டாக்டர் கிறிஸ்தாஸ் ஹோம் ஆஃப் சில்ட்ரன் குளச்சல் அதனுடைய பொறுப்பை அவருடைய மீண்டுமாக பெற்றிருக்கின்றார்கள். காரிய நிர்வாக குழுவின் மூலமாக அவர்களை நாம் வாழ்த்துவோம். அவருடைய பணி சிறக்க நாம் தொடர்ந்து அவர்களை வாழ்த்துவோம். அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வாரத்திலேயே ஆலயத்தில், அதாவது காணிக்கையாக படைக்கப்பட்ட காப்பு வருகின்ற அதாவது ஏலம் கேட்கப்படும். நீங்கள் ஏலம் கேட்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். ஒரு திருமண அறிவிப்பு. நமது சபையை சார்ந்த சேரியாவட்டம் திரு பீட்டர் ஜோதிநாயகம் சபை செயலுடைய மகன் அபிஷேக் பீட்டரும், தென்னிந்திய திருச்சபை கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ் ஓசூர் கிறிஸ்து நகர் திருச்சபையில் திரு ஜர்சன் தாமஸ் அவருடைய மகள் ஜன் ஷாராவும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் திருச்சபையின் ஆயருக்கு எழுத்து வழியாக தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிவிப்பு. கடந்த வாரத்திலும் சிறப்பு காணிக்கை படைத்தவர்கள் ஸ்தோத்திர காணிக்கையாக
திரு பி கிப்சன் கோயிலடி ரூபாய் 500, திருமதி வினோதினி கோயிலடி ரூபாய் 500, சி ஜெனிஷா காளிவிளை ரூபாய் 300, இன்னும் 1000 இல்லம் வாங்குவதற்காக ஜே ஜெபலின் பிளஸ்ஸி 1000 இல்லம் ரூபாய் 5000 காணிக்கை படைத்து அருமையான பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை எல்லாம் வல்ல இறைவன் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். இப்பொழுது தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவர், இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்காக முற்படுகின்றோம். ஆவியானவர் தாமே எங்கள் அனைவரோடு கூட செயல்பட வேண்டும் என்று இறை மகனேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்டு திருமறை வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் படிக்கின்றேன், கேளுங்கள். 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையினுடைய தலைப்பு நாம் யார். நாம் யார்? அதற்கு திருமறை நமக்கு தருகின்ற ஒரு பொருள் நாம் மண் பாண்டம். அதான் நாம் யார், நாம் மண் பாண்டம். இந்த வசனம் நமக்கு அதுதான் தெளிவாக நமக்கு வலியுறுத்துகிறதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒரு சமயத்தில் ஒரு உளவியல் சார்ந்த கருத்தரங்கம் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. அதை நடத்திய ஆசிரியர் அங்கே மாணவர்கள் அனைவரையும் உட்கார வைத்து அவருடைய கரங்களில் ஒரு பேனாவையும் ஒரு பேப்பரையும் கொடுத்து அங்கே 3 கேள்விகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதற்குரிய பதிலை நீங்கள் தெரிவிக்க வேண்டும், அதை எழுத வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொன்னார். பாருங்கள், இந்த மாணவர்களும் என்ன செய்கிறார்கள், என்ன கேள்வியை கேட்கிறாரோ என்கின்ற ஒரு பயத்தோடு இருக்கின்றார்கள். என்றாலும் அவர் சொன்னது உங்களுக்கு லகுவான கேள்வி என்று அவர் சொல்லுகிறார். முதல் கேள்வி என்ன என்று சொன்னால், காந்தி யார்? முதல் கேள்வியை கேளு பாருங்கள்,
காந்தி யார் என்று சொல்லி அவர் கேட்கின்றார். முதல் கேள்வி. அது மாணவர்களாம் சீக்கிரமாக எழுதுகின்றார்கள். என்று சொன்னால் காந்தியை குறித்து, அங்கே மகாத்மா காந்தியை குறித்து அவர்கள் ஏதோ சொல்ல கேட்கின்றார்கள். அதை சொன்னதை வைத்து அங்கே விடையே எழுதுகின்றார்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி. இரண்டாவது கேள்வியை கேட்கிறார்கள். என்ன என்று சொன்னால், அவர் இரண்டாவது கேள்வி என்ன என்று சொன்னால், ரஜினிகாந்த் யார்? அந்த படத்தை நடிக்கின்ற ரஜினிகாந்த் யார்? மகிழ்ச்சி. எல்லோரும் அதை அழகாக எழுதுகின்றார்கள். இந்த ரஜினிகாந்த் யார் என்று சொல்லி அந்த விடையை எழுதுகின்றார்கள். மூன்றாவது கேள்வி அங்கே வருகிறது. என்ன என்று சொன்னால், நீங்கள் யார்? மூன்றாவது கேள்வி, நீங்கள் யார்? பாருங்கள், சற்று அங்கும் இங்குமாக பார்க்கின்றார்கள். இரண்டு கேள்விக்குரிய பதிலை நாங்கள் எழுதிவிட்டோம். ஆனால் இந்த மூன்றாவது கேள்வி, நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது அவர்களால் பதில் எழுத முடியவில்லை. திகைத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அதாவது உள்ளவியல் சார்ந்த கருத்தரங்கத்தை நடத்திய அந்த ஆசிரியர் சொன்னார், ஏதோ எவரோ சொன்னதை வைத்து அந்த இரண்டு நபரை குறித்து நீங்கள் எழுதிவிட்டீர்கள். ஆனால் உங்களை குறித்து நான் எழுதச் சொன்ன பொழுது நீங்கள் தடுமாறீர்கள். ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் தடுமாற்றம் கொள்ளுகிறீர்கள் என்று அந்த ஆசிரியர் சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவர்களை எல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நம்மோடு கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், நம்மோடு பணிவிடைகளை நிறைவேற்றுகின்றவர்கள் எல்லோரையும் நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் நாம் யார் என்று சொல்லி நாம் என்ன செய்யவில்லை? நம்மை குறித்து நாம் அறியாமல் இருக்கின்றோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் 4 தன்மைகளை, அதாவது ஒரு மனிதனை குறித்து அவர் சொல்லுகிறார். 4 நிலைகள் என்ன என்று சொன்னால், ஒன்றை நாம் படிக்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அது நம்மை குறித்து அந்த பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? நாம் எல்லாரும் நிருபம் என்கிறார். நிருபம் என்று சொன்னால் செய்தியை சுமந்து வரக்கூடிய அந்த ஒரு சூழல் நிருபம். ஆக நம்முடைய வீட்டில் ஆண்டவரின் செய்தியாக இருக்கிறோம் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். நிருபம். நாம் ஆண்டவருடைய செய்தியை நாம் நம்முடைய குடும்பங்களுக்கு கொண்டு வருகின்றவர்கள். இரண்டாவது காரியமாக அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது நாம் நற்காந்தம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். நற்காந்தம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் நம்முடைய குடும்பத்தில், நாம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்தில், நாம் பணி செய்கின்ற இடத்தில் மனம் வீசுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மூன்றாவது காரியம் என்ன சொல்கிறார் தெரியுமா? கலாத்தியர் 2:9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது தூண்கள், நாம் தூண்கள் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் நாம் தூண்களாக இருக்க வேண்டும். 4வதாக சொல்லுகின்ற காரியம் இதோ நாம் எல்லாரும் மண் பாண்டம். 4வது சொல்லுகின்ற காரியம் மண் பாண்டம். ஆக நாம் யார் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்ற காரியம் நிருபம், நற்காந்தம், தூண்கள், இதோ மண்பாண்டம் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆக இந்த நாளிலேயே நாம் மண்பாண்டமாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் இந்த நாளில் சிந்திப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதை சிந்திப்பதற்கு முன்பாக நம்மை இந்த நேரத்தில் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். நாம் நம்மை கற்பனை செய்து பார்த்திருக்கிறோமா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த பவுல் சொல்லுகின்ற காரியங்களில் இங்கே இந்த 4வது சொல்லுகின்ற காரியம் நாம் மண்பாண்டம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். ஆக மண்பாண்டம் என்று சொன்னால் என்ன? 3 காரியங்கள். ஒன்று என்ன என்று சொன்னால் விலையற்றது மண்பாண்டம். அப்படித்தானே?
மண்பாண்டம் என்று சொன்னால் விலையற்ற ஒன்று. அதான் இந்த பவுல் சொல்லுகின்ற காரியம். நாம் நம்முடைய இல்லத்தில் அநேக பாத்திரங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். பாருங்கள், அவைகளையெல்லாம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தம் பண்ணி அதை பத்திரமாக நாம் வைக்க வேண்டுமோ, அதை அடுக்கி வைக்க வேண்டுமோ அவ்விதமாக நாம் அடக்கி வைக்கிறோம். அது ஒருவேளை சில்வர் பாத்திரமாக இருக்கலாம், அது ஒரு வெள்ளி பாத்திரமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு வெண்கல பாத்திரமாக இருக்கலாம். நாம் அதை அழகாக சுத்தம் செய்வோம், அதை அழகாக அடுக்கி வைப்போம். ஆனால் நாம் நம்முடைய இல்லங்களில் அந்த மண் பாத்திரங்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு நிலைமையில் ஒரு மூலையில் அதை நாம் ஒதுக்கி விடுவோம். என்று சொன்னால் அது விலை குறைவானது, அது விலை குறைவற்றது. ஆகவே நாம் அந்த மண் பாத்திரத்தை நாம் ஒரு இடத்திலேயே ஒதுக்கி விடுவோம். மற்ற எல்லா பாத்திரங்களுக்கும் கொடுக்கக்கூடிய மதிப்பை நாம் நன்றாக கொடுப்போம். ஆகவே தான் அந்த பவுல் சொல்லுகின்ற காரியம், நீ மண் பாண்டம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் விலையற்றவர்கள். மண் பாண்டம் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, மண்பாண்டமாக இருக்கின்ற நாம் இன்றைய காலகட்டத்திலேயே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக நாம் அமைத்துக் கொள்கின்றோம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகின்றோம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் நாம் எல்லாரும் மண்பாண்டம் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, சீசர்கள் இயேசுவிடம் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவன் என்று சொல்லி அவர்கள் சண்டையிட்ட பொழுது, நாம் ஒன்றுமே இல்லை என்பதற்கு அடையாளமாக ஒரு சிறு பிள்ளையை இயேசு நடுவில் நிறுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அங்கே அவர்கள் போட்டி சண்டைகள் போடுகின்ற பொழுது ஒரு சிறு பிள்ளையை நடுவில் நிறுத்தி, இந்த பிள்ளையை போல் ஒருவன் ஆகாவிட்டான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டான். அன்புக்குரியவர்களே, நாம் மண் பாண்டோம், நம்மிடம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்வு கூட என்னுடைய மனதில் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஒரு சமயத்தில் ஒரு அரண்மனையில் துறவி ஒருவர் வருகின்றார். அந்த துறவி வருகின்ற பொழுது அந்த அரசர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த துறவியை தலை வணங்கி அங்கே வரவேற்கிறார். துறவியை பாருங்கள், அமைச்சர்கள் எல்லாரும் பார்க்கின்றார்கள். இந்த அரசரை கேலி செய்கிறார்கள். ஏன், ஒரு துறவி அல்லவா உம்மை பார்ப்பதற்கு வந்தார், நீர் உம்முடைய தலையை ஏன் இப்படி வணங்கி அதை தாழ்த்து அவரை இப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே அமைச்சர்கள் கேட்கின்றார். பாருங்கள், அதில் ஒரு அமைச்சரியை அவர் கூப்பிட்டு, நீ நாளைய தினத்தில் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அதன் அடிப்படையில் அந்த அமைச்சர் அந்த அரசரை பார்ப்பதற்காக கடந்து வந்தார். அப்பொழுது அவர் சொன்ன காரியம், நான் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு மான் தலையை நான் தருகிறேன். அந்த மான் தலையை நீ ஒரு தெருவில் சென்று அதை விற்றுவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மான் தலையை கொடுத்து அனுப்பினாராம். பாருங்கள், அங்கே மான் தலையை கொண்டு இந்த அமைச்சர் விற்றுவிட்டு அமைச்சரை, இந்த ராஜா அரசரை சந்திக்க வேண்டும். பாருங்கள், இந்த தெருவில் செல்லுகின்றார் அமைச்சர். அந்த மானுடைய தலையை மக்கள் எல்லாரும் பார்க்கின்றார்கள். போட்டி போட்டு அதனுடைய விலையை கேட்கிறார்கள். பாருங்கள், கடைசியாக ஒரு 400 ரூபாய் என்று சொல்லி அந்த மான் தலையை கொடுத்துவிட்டு அதற்குரிய அந்த தொகையை வாண்டி அங்கே அரசனை சந்திப்பதற்காக அந்த அமைச்சர் வந்தார். பாருங்கள், கேட்கின்றார், என்ன கதையானது என்று சொல்லி. மானுடைய தலையினுடைய மதிப்பு 400 ரூபாய் என்று அங்கே சொல்லுகிறார். 2வது நாள் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு ஆட்டினுடைய தலையை கொடுத்து அனுப்பினார். இதையும் நீ விற்று கொண்டு வா என்று சொல்லி. பாருங்கள், அங்கே கிராமத்திற்கு கொண்டு சென்றார். மக்கள் போட்டி போட்டு வாங்குகிறார்கள். அங்கே அரசரை சந்தித்தார். அங்கே அதனுடைய மதிப்பு என்ன? ரூபாய் 300 என்று சொல்லி சொன்னார். நீ நாளை, அதாவது நாளைய தினத்திலும் என்னை வந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், பார்க்கின்றார். 3வது என்ன செய்தார் தெரியுமா? ஒரு மனிதனுடைய தலையை கொடுத்து அனுப்பினார் அந்த அமைச்சரிடம்.
பாருங்கள், கிராமத்திற்கு எடுத்து சென்றார். மக்கள் இந்த அமைச்சரை பார்க்கும் பொழுது எங்கெங்கு ஓட முடியுமோ ஓடுகின்றார்கள். அவருடைய கரத்தில் இருப்பது மனிதனுடைய தலை. ஒருவருமே அவரை ஒன்றுமே அவரிடம் பேசவில்லை. மீண்டுமாக அரசரை சந்தித்த, அரசரே, இந்த மனித தலையை பார்த்து எல்லோரும் ஓடினார்கள். பாருங்கள், இப்பொழுது நீ கற்றுக்கொண்டாயா ஒரு மனிதனுடைய தலையினுடைய மதிப்பு என்ன, மற்ற மிருகங்களுடைய மதிப்பு தலையினுடைய மதிப்பு என்ன? அப்படி என்று சொன்னால், நேற்று அந்த துறவியை பார்த்து நான் தலையை இங்கே தாழ்த்தியது நீ குற்றம் என்று சொல்லுகிறாயே. இந்த ஒன்றுமில்லாத இந்த வெறுமையான சரீரம், ஒன்றுமில்லாத சரீரம் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு பாடத்தை அந்த அமைச்சருக்கு அந்த அரசர் கற்றுக் கொடுத்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒன்றுமே இல்லை, மண்பாண்டோம். ஆகவே நாம் விலை மதிப்பு அற்றவர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் பழைய ஏற்பாட்டிலேயே ஆபிரகாம் தன்னை எப்படி சொன்னார் தெரியுமா? தூசி என்றும் தன்னை சாம்பல் என்றும் அங்கே சொன்னதை திருமறையில் நாம் பார்க்கின்றோம். தன்னை மண் என்று சொல்லி அவர் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கொரோனா என்கின்ற ஒரு நிலைமையில் நாம் எல்லாரும் இங்கே பல சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்மில் ஒன்றுமில்லை, ஏதோ முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுகின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை தருவதாக அல்ல. அதான் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம். இதோ நாம் நம்மில் ஒன்றுமில்லை. நாம் பவுல் சொல்லுகிறார், நாம் மண் பாண்டோம். நம்மையே நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நான் ஒரு மண்பாண்டம் என்று சொல்லி நம்மை குறித்து நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் நம்மை குறித்து ஒரு பெருமையான ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த உலகத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றோமா? எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் இந்த மண்பாண்டத்தை குறித்து சொல்லி நாம் சொல்லுகின்ற பொழுது, தானாக தன் வடிவம் பெறாது மண்பாண்டம். தானாக தன் வடிவம் பெறாமல் இருக்கின்ற ஒரு மண்பாண்டமாக இருக்கிறது. பாருங்கள், சற்று கவனித்து பாருங்கள். எத்தனையோ வகையான மண்பாண்டங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே பல நிலைமைகளில் அதை அழகாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் அது தானாக உருவாகாத, அதை ஒரு குயவன் அதை என்ன முறையில் வடிவமைக்க வேண்டுமோ அந்த முறைமையில் அதை வடிவமைப்பது அவருடைய பழக்கமாக இருக்கிறது. தான் விரும்புகிறபடி. இல்லை என்று சொன்னால், இனி ஒருவர் ஒரு மண்பாண்டத்தில் எந்த முறைமையில் வடிவமைக்க செய்தாரோ அதை அவர் வடிவமைத்து கொடுக்கின்றவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அதை வடிவமைக்கின்ற பொழுது பாருங்கள், அதை வெயிலில் காய வைப்பார். அதை தொடர்ந்து அது நெருப்பிலேயே சுடப்படும். அது உறுதியாக காணப்படும். அன்புக்குரியவர்களே, அதே போல்தான் நாமும் இந்த உலகத்திலேயே இயக்கம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய சுயமாக இயக்குகின்ற ஒன்று அல்ல. நம்மை இயக்குகின்ற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு நிலைமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் என்னை இயக்குவது, என்னோடு கூட அவர் செயல்படுவது, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நாம் காணப்படுகின்றோமா? பாருங்கள், அந்த குயவன் அந்த மண்ணை அது ஒரு பானையாக செய்கின்ற பொழுது அதை கவனித்து பார்க்க வேண்டும். அதில் இருக்கின்ற சின்ன தூசிகள், அதில் இருக்கின்ற சின்ன கற்களை எல்லாம் அவர் மாற்றி அதை தெளிவாக, அதை சிறப்பாக செய்வதை நம்மால் பார்க்கப்படுகிறது. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த குயவனை போல நாம் எப்படி இந்த உலகத்தில் பண்பட வேண்டுமோ, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் வாழ வேண்டுமோ அதற்குரிய கிருபையை, தருணத்தை ஆண்டவர் செயல்படுத்துவார். இந்த நேரத்திலேயே அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற காரியம். அன்புக்குரியவர்களே, சாமுவேலை திருமறையில் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அழைத்த பொழுது அங்கே என்ன சொன்னார்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று
தன்னை முழுமையாக தாழ்த்தின ஒரு சூழலை அந்த பகுதியிலேயே படித்து பார்க்க முடிகின்றது. பாருங்கள், மரியாள் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததை திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பணித்தளத்தில், கல்வி கற்றுக்கொள்ளுகின்ற இடத்தில் நாம் எல்லாரும் சிறந்தவர்களாக காணப்படுவோம். இதுதான் நாம் தானாக வடிவம் பெறாத ஒரு மண்பாண்டம். அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தானாக நான் ஒரு வடிவம் பெறாத ஒன்று என்பதை நாம் நம்முடைய மனதில் நினைத்து வடிவம் அமைக்கின்ற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வை இந்த நேரத்திலேயே எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் தானாக வடிவம் பெறுகின்ற ஒன்றல்ல, என்னை இயக்குகின்ற, என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகின்ற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டு நாம் மண்பாண்டம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன என்று சொன்னால், இந்த மண்பாண்டம் பாருங்கள், எதையும் அழிக்காத மண்பாண்டம். எதையுமே அழிக்காத மண்பாண்டம். நம் அனைவருக்கும் தெரியும், மண்பானையில் ஒரு நல்ல நல்ல பொருட்களை நாம் வைத்து இருப்போம் என்று சொன்னால் அது என்ன செய்யாது? சீக்கிரத்தில் கெட்டு போகாது. குறிப்பாக நம்முடைய இல்லங்களிலேயே நாம் அன்றாட பயன்படுத்துகின்ற அந்த புளி வகைகளை அந்த பானையில் வைத்திருப்போம். அந்த புளி கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, முந்தைய காலங்களில் இந்த ராஜாக்கள் எல்லாரும் அங்கே விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் இந்த மண்பானையில் வைத்து அதை எப்படி பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு இடத்திலேயே பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அங்கே அந்த மண்பாண்டத்திற்குள்ளாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருட்களை அதை அழிக்காத ஒன்றாக அது காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட மண்பாண்டமாக இருக்கின்ற மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் நாம் எவைகளை எல்லாம் அழிக்க வேண்டுமோ நாம் அவைகளை அழித்து கொண்டிருக்கின்றோம். நாம் எந்த சூழ்நிலையில் நாம் எந்த நிலைமைகளில் நாம் மற்றவர்களை அழிக்க வேண்டுமோ அந்த நிலைமையில் நாம் அழிக்கின்ற மக்களாக இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதான் பவுல் சொல்லுகின்ற காரியம். நாம் ஒரு மண்பாண்டம் என்பதை அவர் தெளிவாக வலியுறுத்துகின்றார். இந்த மண்பாண்டத்தினுடைய அந்த சூழ்நிலையில் நாம் இந்த உலகத்திலேயே வாழுவோம் என்று சொன்னால், குயவன் அந்த மண்பாண்டத்தை எந்த நிலைமையில் வடிவமைப்பிற்காக அவர் முயற்சிக்கிறாரோ அதே வண்ணமாக நம்முடைய வாழ்விலேயே நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் எப்படி காணப்பட வேண்டும், எந்த சூழ்நிலையில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வடிவமைப்பதற்கு, நம்மை அவருடைய வாழ்விலேயே பாதையை தெரியப்படுத்துவதற்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதற்கு நம்முடைய வாழ்வில் தடையாக இருக்கின்ற அந்த குயவன் அந்த களிமண்ணில் தடைகளாக இருக்கின்ற கற்களை, அங்கு இருக்கின்ற தூசிகளை அகற்றுவதை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பாவக்கரைகள், பாவங்களை முற்றிலுமாக அகற்றுகின்ற பொழுது ஆண்டவர் நல்ல ஒரு மண்பாண்டமாக இந்த உலகத்திலேயே பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல ஒரு மண்பாண்டமாக நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுதான் திருமறையின் வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் என்ன செய்திருக்கிறோம்? நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நல்ல ஒரு குயவன் பயன்படுத்துகின்ற இந்த மண்பாண்டத்தை போல ஆண்டவர் பயன்படுத்துகின்ற ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும்
பூமியை படைத்து சர்வ பலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் ஒப்புவைத்து பிறந்தார். புது விளாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோற்றிலிருந்து எழுந்தருளினார். பரமடத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசலையை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். புதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நின்றவாறே இந்த தொழுகை நிறைவாக ஞான பாடல்களில் 228வது ஞான பாடலை நாம் பாடுவோம். ஞான பாடல் எண் 228வது பாடல். கதிக்கெல்லாம் மேலான கதியாம் இயேசுவே, ஒப்பற்று நேசரானாய் பட்டாவே உமக்கே என்ற பாடலை பாடுவோம். ஞான பாடல் 228.
இவ்வாறே ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் யார்? அதனுடைய பதில், நாம் மண் பாண்டோம். திருமறையின் வசனமும் அதுதான் சொல்லுகிறது. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, மண்பாண்டம் விலையற்ற ஒன்று. மண்பாண்டம் தானாக தன் வடிவம் பெறாது. மண்பாண்டம் எதையும் அளிக்காது என்று சொல்லி திருமறையின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. மண்பாண்டம் ஒரு குயவன் விருப்பத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறது. அதே வண்ணமாக இந்த நாட்களில் ஆணுடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆணுடைய சமூகத்தை ஆலயத்தில் வந்து வாஞ்சித்த, ஆணுடைய சமூகத்தை இல்லங்களிலிருந்து வாஞ்சிக்கின்ற நம்மையே நாம் எண்ணி பார்ப்போம். நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரே, என்னை உருவாக்கும், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலேயே நம்மை தாழ்த்த, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க நாம் இந்த நேரத்திலேயே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தை வாஞ்சிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன நிலைமைகளில் ஆண்டுடைய சமூகத்தை வாஞ்சித்தார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தருவீராக. ஆம் தந்தையே, உம்முடைய பார்வையில் நாங்கள் எல்லாரும் விலை மதிப்பற்றவர்கள். ஆம் தந்தையே, உம்மால் அன்றி எங்களால் ஒன்றுமே நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் எங்களை குறித்து நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீர் எங்களை குயவனைப் போல நீர் எங்களோடு செயல்பட வேண்டும் என்று, எங்களை நீர் வணைய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, விசேஷித்த ஆண்டுடைய கிருபையை, விசேஷித்த ஆண்டுடைய தரிசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையோடு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லாருக்கும் நாங்கள் செபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் கடவுளே, இந்த வாரத்திலும் தம்முடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். அடியெடுத்து வைக்கின்ற புதிய ஆண்டு அன்பு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக அமைய ஆண்டவர் நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். உடைய பயணங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதியும். உடைய முயற்சிகளை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். இந்த உலகத்திலேயே நாங்கள் எல்லாரும் சுகத்தோடு பலத்தோடு வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கொரோனா இந்த வைரஸை ஆண்டவர் முற்றிலுமாக தேசங்களிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெகு சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாரும் நம்முடைய சமூகத்திலேயே கூடி வந்து
ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தாரும். இந்த வாரத்திலும் ஆண்டவரே உடைய விசேஷ கிருபையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியானுடைய குற்றமும் நம் அனைவரோடும் உலக மக்கள் அனைவரோடும் என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய சென்று வாருங்கள்.